ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா? கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமின் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இது வந்துருச்சு. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது நிறைய பேர் முக்கியமான சென்ஸ் நான் வந்து நிறைய பேர் நம்ம இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதான் வந்து வந்துருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான சில டேட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, ஸோ அதுக்காக என்ன நீங்க பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் இதுல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதோட லிங்க் நீங்க பார்த்துருப்பீங்க, லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாமோட நேமும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9. ஸோ டேட் வந்து இன்னைக்கு 26/7/2024 வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 24/8/2024. ஓகேவா? அதாவது நமக்கு August 24 தான் நமக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து இதுல வந்து ஜூலைல 31 நாட்கள் இருக்கனால அங்க வந்து வழக்கமா நமக்கு கரெக்டா 30 டேஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்றதுக்கும் விண்டோஸ் வந்து வழக்கமா ஒரு 2-3 டேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் 28 to 30 வரை நம்ம ஏதாச்சும் இந்த கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ பேப்பர் 1 நமக்கு வந்து டெக்னிக்கல் பேப்பர் இல்லையா? ஸோ பேப்பர் 1 வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் பேப்பர். ஸோ டேட்டை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 24/8. ஓகே. 24/8 லாஸ்ட் டேட். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போட்டோல வந்து இப்போ பாத்தீங்கன்னா புதுசா அந்த ரூல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? உங்க டேட் எல்லாம் எடிட் பண்ணி பண்ணணும். ஸோ அதையும் நீங்க வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு புதிய போட்டோவே அப்டேட் பண்ண பாருங்க. ஓகேவா? அது வந்து எல்லாத்துக்கும் யூஸா இருக்கும். லாஸ்ட் நீங்க கவுன்சிலிங் போகும்போதெல்லாம் அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயம் இருக்கட்டும். ஸோ கரெக்டான டேட் பார்த்து என்ன டவுட் இருந்தாலும் ஸோ நீங்க கேட்டுக்கலாம். கேட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் 1 நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அப்படிதானே? ஸோ இதோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து 100 கொஸ்டின், அது வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ 100ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 40 ஸ்கோர் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 நமக்கு வந்து ஆப்டிடியூட். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த ஒரு டேட் அடுத்தது முக்கியமானது, நமக்கு வந்து 26/10/2024. ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து நமக்கு இது இந்த எக்ஸாம் 26/10 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நமக்கு எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது வழக்கம் போல தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் நமக்கு வந்து மார்னிங் நடக்கும். ஸோ அது போல தான் நமக்கு வந்து. ஸோ டேட் நான் சொன்ன அக்டோபர் 26. அக்டோபர் 26 கரெக்டா நமக்கு வந்து எத்தனை மாசம் இருக்குது? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கரெக்டா 3 மாசம் இருக்குது. ஓகேவா? ஒரு 90 டேஸ் இருக்குது. ஸோ பாத்துக்கோங்க, சப்ஜெக்ட் கோட் பார்த்து உங்களுடைய சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஜிஎஸ்க்கு வந்து நமக்கு சப்ஜெக்ட் வந்து கோட் பார்த்தீங்கன்னா 003 தான் இருக்கும். இதனுடைய சப்ஜெக்ட் கோட வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க, உங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஓகே. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்குலாம் வேகன்சி அதிகமாவே இந்த வாட்டி வந்திருக்குது. இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் கோடு தான். இதை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேகன்சிஸ் எல்லாமே இங்க வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகன்சி இந்த வாட்டி அதிகமா வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்ததை விட ரொம்பவே அதிகமா வந்திருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றிலும் வேகன்சி என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியருக்கு எஸ்பெஷலி நீங்க பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் வந்து இங்க பாத்தீங்கன்னா 5 வேகன்சி. அதுக்கப்புறம் ஒரு சிவில் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில 1. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கும் அதே மாதிரி இருக்குது. நான் சிவில் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், ஏன்னா நிறைய வேகன்சி இருக்கறனால. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வாட்டர் ரிசோர்ஸ்ல வந்து சிவில் இன்ஜினியருக்கு அகைன் 115 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, அகைன் சிவில் 45. ஸோ ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. நான் பர்டிகுலராக இதை மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து தகுந்த பொருளை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்டான டைமில் அப்ளை பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஃபோட்டோஸ், சைன் இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலுமே நீங்க வந்து கரெக்டா பண்ண பாருங்க. ஓகேவா? அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச அளவு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க ஒரு விஷயம். ஓகே. தென் இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன, நம்ம வந்து அடுத்த 90 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து எல்லாத்தையும் சேர்த்து இவங்க வந்து வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய வேகன்சில தான் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ 654 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே. ஸோ சொல்ல போனா உண்மையிலேயே ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்? கண்டிப்பா ஒரு 90 டேஸ் இருக்குது. அந்த 90 டேஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நமக்கான இதுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய டீட்டெயில் ஒரு பிளான்,
ஓகே. ஸோ ஒரு டீட்டெயிலான பிளான் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்குது. எப்படி நம்ம ஒவ்வொரு டேயும் என்னென்ன முடிக்க போறோம் அப்படின்றத அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாமா? கம்ப்ளீட் பண்ணிடலாமா? 90 டேஸ்ல ஜிஎஸ் வந்து படிச்சிடலாமா? இந்த எக்ஸாம கிளியர் பண்ற அளவுக்கு படிச்சிடலாமான்னு கேட்டா, எஸ் படிச்சிடலாம். ஸோ என்ன படிக்கணும்? உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். ஓகேவா? அந்த எக்ஸாம கிளியர் பண்ணணுன்ற ஒரு ஆசை வேணும். பிளஸ் வந்து இதை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த 2 விஷயம் இருந்தா போதும். 90 டேஸ் அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம். ஓகே. ஸோ நாங்க ஒரு 80 டேஸ்க்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே. ஒரு 80 டேஸ்க்கு வந்து 75 to 80 டேஸ்க்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராலாம் இல்ல. கம்மியாவும் இல்ல. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் படிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷெட்யூல் நம்மளோட சேனல்ல இருக்குது. அந்த டீட்டெயில் ஷெட்யூல் ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதன்படி தான் நம்ம கிளாஸஸும் வந்து போகும். ஓகேவா? ஸோ ஒண்ணு முந்தி பிந்தின்னு இல்லாம நான் அங்கேயே உங்களுக்கு தெளிவா சொல்லிருப்பேன். இந்த யூனிட் 8 ஃபர்ஸ்டே படிக்கிற மாதிரி சொல்றேன் சார். கரெக்ட் தான் படிக்கணும் தான். அதுக்கு யூனிட் 8 ஈஸியா இருக்கும்னா அதுக்கு முன்னாடி என்ன படிக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே அங்க இருக்கும். ஸோ அந்த மாடல்ல தான் கிளாஸ் போகும். தமிழ் எலிஜிபிலிட்டி உட்பட. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நீங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ்ல நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் கிளாஸ் இருந்தா அது போக ஒரு 1 ஹவர் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது கிளாஸ் முடிச்ச உடனே இருக்கலாம். இல்லைன்னா அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள அந்த 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி கீ பாயிண்ட் எழுதி வச்சு நீங்க படிக்க வேண்டியதை படிச்சிருக்கணும். அது மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா நெக்ஸ்ட் 90 டேஸ்ல நீங்க ஒரு 80 மார்க்ஸ் வரை ஸ்கோர் பண்ணலாம். அதாவது 80 கொஸ்டின் 80 மார்க்ஸ் இல்ல 80 கொஸ்டின் நீங்க கான்ஃபிடண்டா போட்டு வரலாம். அதுல ஏதோ சின்ன தப்பு இருந்தாலும் கண்டிப்பா 70+ மார்க் எடுக்கிறதுக்கு கேரண்டி தரலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணி நீங்க வந்து கம்மியான மார்க் வாங்குறதுக்கு என்ன வேணுமோ, என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்களோ, ஓகேவா? ஒரு 80% ஆஃப் சிலபஸ படிச்சு 80 கொஸ்டின் கரெக்ட்டா போறதுக்குள்ள விஷயத்த நாம பண்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதிகமா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ல கேட்கறத விட வேற ஒரு லெவல்ல 200% படிச்சு வச்சு ஒரு 50% மார்க் வாங்குறதுக்கு அது நமக்கு தேவையில்ல. 100% மார்க் வாங்க முடியாது. சாத்தியம் இல்ல அது. 80% படிச்சு 80 மார்க் 80 கொஸ்டின் கரெக்ட்டா போடுறதுக்கு என்ன வழியோ அத அந்த வீடியோ சொல்லிருப்பேன். ஸோ அத பார்த்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது கிளியரா உங்களுடைய ஜெனரல் ஸ்டடீஸையும் உங்களோட டெக்னிக்கல் பேப்பரையும் பிளான் பண்ணி நீங்க ஷெட்யூல் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே சொன்னது மாதிரி வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A எல்லாமே வந்துருச்சு. டெக்னிக்கல் எக்ஸாம்லயும் 2 நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வேலை படிக்கிறது மட்டும் தான். ஸோ இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் ஒரே நீங்க வந்து இது மட்டும் நல்லா கொடுத்தா போதும். ஒரு ரிட்டன் மட்டும் நீங்க காலையிலயும் மத்தியானமும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டா போதும். ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன டவுட்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களோட எல்லா டவுட்டுகளும் தீர்த்துக்கப்படும். ஸோ கிளாஸஸ்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்களும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில் அந்த வீடியோல பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு மெட்டீரியல் என்ன வரும், என்னென்ன மாதிரி கிளாஸ் இருக்கும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அதுல தெளிவாவே இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க.